ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகிய இல்லம். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். அவல் பொரி உருண்டை. வாங்க இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அவல் பொரி நான் ஒரு 2 கப்பு எடுத்துக்க போகிறேன். இதே ப்ரொசீஜர் தான் பொரி, நார்மல் அரிசி பொரிக்கும் நெல் பொரிக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இந்த 2 கப்பு அவல் பொரிக்கு அரை கப்பு கிட்ட, அரையிலேருந்து உங்களுக்கு 3/4 வேணால் கூட எடுத்துக்கலாம். நான் அரை கப்பு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதுவே போதுமானது. ஸ்வீட்னஸ் ரொம்ப வேணும்னா 3/4 எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனு, தேங்காய் பல்லு பல்லாக நறுக்கி கொஞ்சம் வச்சுருக்கேன், ஏலக்காய், சுக்கு பொடி. ஒரு வாணலி வச்சு நம்ம அவல் பொரியை நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். ரொம்ப வறுக்க வேண்டாம். ஓரளவு இது கொஞ்சம் நமுத்த மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம பேக்கெட்டில் வாங்குறது. அதனால் ஒரு சூடு பட்டு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம உடைச்சோம்னா இந்த மாதிரி நல்லா உடையணும், அவ்வளோதான். ரொம்ப கருகிடக்கூடாது, எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ தேங்காய் பல்லாக நறுக்கின தேங்காவையும் நான் வாணலியில் போட்டு நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். தேங்காவும் நல்லா வறுப்பட்டுடுச்சு, எடுத்துடுறேன். இப்போது அடுத்து பொட்டுக்கடலையை அதே மாதிரி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, ஓரளவு கிறிஸ்பினஸ் வந்தால் வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை கூட நீங்கள் வேர்க்கடலையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இப்போது அடுத்து நம்ம வெல்லத்தை இப்போ கரைச்சிக்க போகிறோம். அந்த பாதி கப்பு வெல்லத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை லைட்டாக அடுப்பில் வச்சு நான் கரைக்கிற அளவு பாகு காய்ச்சலை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ கரைச்சதை நம்ம ஒரு வாணலியில், இப்போ வறுத்து கொட்டின வாணலிலே நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம், அந்த வெள்ளை பாகை. இப்போ நம்ம இந்த வெல்லத்தை பாகு காய்ச்சிக்க போகிறோம். இது டங்கு பதம்னு சொல்லுவாங்க. அது வர வரைக்கும் நம்ம காய்ச்சணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அதை செக் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாகு ரெடி ஆகிட்ட மாதிரி இருக்குது. நம்ம செக் பண்ணலாம். இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு அதில் போடுறேன். இப்போ சேர்ந்தாப்பில் வரணும் அது, பட் உருட்டை வரல, நமக்கு இன்னும் ரெடி ஆகலை. ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ செக் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ இதை எடுத்து நம்ம தண்ணியில் விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா உருட்டை வருது. பிரிஞ்சு போகாமல் அந்த பாகு இந்த மாதிரி உருட்டை வரணும். இப்போ நல்லா உருட்டை வந்துடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் போட்டோம்னா டங்குன்னு சவுண்டு வரும், அதனால தான் அதை டங்கு பதம்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுக்கு பொடி அரை ஸ்பூனும் ஏலக்காவும் தூளும் அதில் போட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச பொரியெல்லாம் அந்த பாகில் கொட்டி டக்குன்னு கிளறிடணும். நம்ம சூடுலேயே விட்டோம்னா பாகு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போ கிளறினதை எடுத்து வேறு ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ அது பிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சூடாக இல்லாமல் இருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொரியெல்லாம் சும்மா நான் அரிசி மாவு கையில் தடவிக்கிறேன். ஏன்னா நம்ம இதை சூடாக இருக்கும் போதே பிடிச்சாதான் நமக்கு உருட்டை வரும். ஆறிடுச்சுன்னா உருட்டை வராது. அதுக்காக கையில் அரிசி மாவு தடவிட்டோம்னா நமக்கு சூடு பொறுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம். ஓரளவு அந்த சூடு இருக்கும் போதே நல்லா பால்ஸாக ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அழுத்திக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் நல்லா பால்ஸாக பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கடைசி இது பண்ணுறோம். ஸோ ஓரளவு அழுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி அப்புறமா அழுத்திக்கலாம். இப்போ நமக்கு நல்லா அழுத்திக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு பாலாக நல்லா டைட்டாக இப்போ அழுத்தி விட்டுடலாம். அப்படி எல்லாத்தையும் நம்ம நல்லா டைட்டன் பண்ணி நல்லா பால் மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம்னா அவ்வளோதான். நமக்கு சூப்பரான அவல் பொரி ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எல்லோருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். நன்றி.